வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மேரிகோல்டுங்கிற பூ பற்றி தான் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பூ வந்து நான் நாற்று ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக கிடச்சிது. அது தான் நட்டு வச்சு வேலி வரமாக நட்டு வச்சுருக்குறேன். பாருங்கள், நல்லா பூ பூத்துருக்குது. இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. பூ பூத்துருச்சுன்னு சொல்ல முடியாது, பூ இப்போ தான் எடுக்க மொட்டெல்லாம் நிறையா வச்சுருக்குது. பாருங்கள், அழகாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம நல்லா ஒரு குழி தோண்டிட்டு தரையில் வைக்கலாம், இல்லை பாட்டில் வைக்கலாம். பாட்டில் வைக்கும்போது நம்ம சொல்கிற மாதிரி இந்த கோகோபீட்டு, மண்புழு உரம், செம்மண் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொட்டமுத்து புண்ணாக்கு இல்லாட்டி கடலை புண்ணாக்கு கரைச்சி ஊற்றலாம். இல்லாட்டி பவுடர் பண்ணி போட்டு கலந்து எல்லாம் வச்சுட்டோம்னு வச்சுக்கிங்களேன், செடி சீக்கிரத்தில் நல்லா வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூ வந்து தரையில் வைக்கிறதா இருந்தால் நல்லா குழி தோண்டிட்டு அந்த குழியில் வந்து செம்மண் அதுலேயே தோட்டத்து மண் கூட போதும். மாட்டு எரு இல்லாட்டி ஆட்டு எரு அந்த மாதிரி ஏதோ கலந்து நல்லா வச்சுட்டு, இதுக்கும் கொஞ்சம் கடலை புண்ணாக்கோ கொட்டமுத்து புண்ணாக்கோ பவுடர் பண்ணி நல்லா பக்கத்துலேயே ஒரு குழி தோண்டி புதைச்சிடலாம். அந்த மாதிரி புதைச்சிட்டோம்னா வேஸ்ட் ஆகாது. நல்லா அந்த சத்தெல்லாம் அந்த செடிக்கே போகும். இந்த பூ வந்து என்னென்னா நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும். செடிக்கிட்ட போனாவே வாசம் அடிக்கும். இந்த பூ வந்து நம்ம வேலி ஓரத்துலலாம் வச்சிட்டோம்னா நம்ம அடுத்து வச்சுருக்கிற செடிக்கு வந்து நல்ல பாதுகாப்பு. ஏன்னா இந்த செடியோட ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காது. அதனால் இது பக்கத்தில் இருக்கிற செடிக்கும் பூச்சி தாக்குதல் வராது. பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இது இதுலேயே வந்து ஆரஞ்சு கலர் ஒன்று இருந்தது, அது இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. எல்லோ கலர் மட்டும் பூத்துருக்குது. பூக்கள்னாவே நமக்கு வந்து இது வந்து காஸ்மஸ், எல்லோ காஸ்மஸ். இது வந்து நம்ம விதையே போட தேவையில்லை. இது வந்து ஒரு செடி வச்சோம்னா போதும், அதுலேருந்து விதை வெடித்து தோட்டம் முழுக்க பரவிடும். பாருங்கள், நிறைய மேரிகோல்டு தான் அந்த வேலியில் சுற்றி இருக்குது. இப்போது காஸ்மஸ் அதுக்கு இடையில இந்த விதை விழுந்து இந்த காஸ்மஸ் வந்து காஸ்மஸ் நட்டு வைக்கிறதுனா இல்லை, ஒரு செடி இருந்துச்சுன்னா அந்த செடியிலேருந்து விதை விழுந்தே அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. காஸ்மஸும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அந்த காஸ்மஸ் பூவில் வந்து என்னென்னா நிறைய பூச்செல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வந்து பறந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து மகரந்த சேர்க்கைக்கு நல்லது. மகரந்த சேர்க்கை ஏற்படுறதுனால நமக்கு தோட்டத்தில் இருக்கிற மரங்கள், காய்கறி செடிகளில் வந்து நிறைய பழங்களும் காய்களும் காய்க்க ஆரம்பிக்கும். வெயிலில் எடுத்ததுனால நிழல் விழுது. இந்த மேரிகோல்டுக்கு பக்கத்துலேயே காஸ்மஸும் வந்து விதை விழுந்து முளைச்சிருக்குது. அதுலேயும் வந்து இந்த கலர் நல்ல எல்லோ இல்லாமல் இன்னொன்று ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குது. இது சிங்கிள் பெட்டல். இந்த காஸ்மஸ் வந்து இது ஐ லவ் யூ பூன்னு கூட சொல்லுவாங்க. மேரிகோல்டு வந்து நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம தொட்டியில் வச்சோம்னா, நல்லா தொட்டியில் வச்சு பராமரித்தோம்னா இன்னும் அழகாக பூக்கும். இப்போ கீழே வச்சுருக்கிற சம்மர் வேறு இனிமேல் வந்துடும். பூக்கள் வந்து என்ன தான் நமக்கு மனசில் எவ்வளோ வருத்தம் இருந்தாலும், எவ்வளோ கவலைகள் இருந்தாலும், இந்த செடிங்கிட்ட போய் பக்கத்தில் பார்க்கும்போது நமக்கு வந்து மனமாற்றம் ஏற்படுது. மெயினாக நான் செடி வளர்க்குறதே இந்த மனம் அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காகவே தான். ஏன்னா பல பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும்னா ஏதோ நமக்கு ஒரு மாற்று வேணும். அது